Okay, welcome back to the BDA session. In this session, we are going to discuss about the first unit, first chapter, which is about introduction and general terms and scope of the data. So let's get into the topic. Scope of the data அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இப்போ நார்மலாக டேட்டா அனலிட்டிக்ஸ்னாலே ஒரு சிம்பிளாக ஒரு 4 ஸ்டெப்பில் எல்லா அனலிட்டிக்ஸுமே உள்ள வந்துடும். ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ராசஸ் பண்ணுற ஸ்டெப்ஸும் யூஸ் பண்ணுற மேத்தமெட்டிக்கல் வேஸும் தான் மாறும். ஸோ ஓவராலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டேட்டாவை கலெக்ட் பண்ணுவாங்க. டேட்டா என்னன்றதை நான் சொல்கிறேன், ஜென்ரலாக தெரிஞ்சுக்கோங்க. டேட்டாவை கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த டேட்டா ஃபர்ஸ்ட் கலெக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு அதுலேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் எதுவுமே கிடைக்காது. அதை பார்த்தா அவங்களுக்கு என்னென்ன தெரியாது. ஸோ அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி அதுலேருந்து மீனிங்கை புரிஞ்சுக்கிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கெயின் பண்ணுவாங்க. அடுத்து அந்த இன்ஃபர்மேஷன் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் அந்த சொல்யூஷனை எல்லாருக்குமே தெரியற மாதிரி இன்டரப்ட் பண்ணுவாங்க. அதாவது அவங்க கிளைண்ட்டோடையோ இல்லை சம்திங் அந்த ப்ராப்ளம் யாருக்கு அந்த ப்ராப்ளம் அக்கர் ஆயிருக்கோ அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஜஸ்ட் அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் டேட்டாவை இன்ஃபர்மேஷனை மாற்றுவாங்க, அதுலேருந்து நாலேஜ் யூஸ் பண்ணி அதை வந்து இன்டரப்ட் பண்ணுவாங்க. அவ்வளோதான். ஸோ டேட்டானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் வேர்ட்ஸில் டேட்டானா என்ன அப்படின்னா ரா அண்ட் ஆர்கனைஸ்டு டேட்டா விச் இஸ் மீனிங்லெஸ். இதில் பார்த்தா தெரியும் டேட்டா இஸ் டிஃபைன்ட் அஸ் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கலெக்ஷன் ஆஃப் மீனிங்லெஸ் டெக்ஸ்ட். அதாவது இப்போ ஒரு டேட்டாவை தான் எப்படி இருக்குன்னா அதை ஃபர்ஸ்ட் அதை பார்த்தா நமக்கு எதுவுமே புரியாது. ஓகேவா? அது அன்ஆர்கனைஸ்டா இருக்கும், அங்கங்க இருக்கும், அதை நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியாது. அதாவது மீனிங்லெஸ்ஸா இருக்கும். அதைத்தான் நம்ம டேட்டான்னு சொல்லுவோம். ஸோ இது எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபர்தர் ஈஸியாக புரியும். ஸோ இப்போதைக்கு நீங்கள் ஜென்ரலாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா டேட்டானா ஒரு ரா அன்ஆர்கனைஸ்டு டேட்டா விச் இஸ் மீனிங்லெஸ். அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு மீனிங்கே தெரியாது. அடுத்து நெக்ஸ்ட் டேர்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன். இப்போ அந்த மீனிங்லெஸ்ஸாக இருக்க டேட்டாவை சில ப்ராசஸ் பண்ணி அதை வந்து நம்ம ஒரு மீனிங் உள்ள டேட்டாவை மாற்றி அதுலேருந்து கிடைக்கிறதா இன்ஃபர்மேஷன். அதாவது மீனிங்லெஸ்ஸாக இருக்க டேட்டாவை மீனிங்ஃபுல்லாக மாற்றி அதுலேருந்து கிடைக்கிறது தான் இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. இன்ஃபர்மேஷன் இஸ் டேட்டா that has been processed in such way as a meaningful to the person who receives it அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நாலேஜ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிடைச்ச இன்ஃபர்மேஷனை நான் எப்படி ஒரு ப்ராப்ளம் யூஸ் பண்ணி அதுலேருந்து நான் ஒரு சொல்யூஷன் கொடுக்குறேன், அதை தான் நாலேஜ்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா புரியும். when the information is used for a problem solving we say it is the use of knowledge. ஓகே, இப்போ டேட்டானா என்ன, இன்ஃபர்மேஷனா என்ன, நாலேஜ்னா என்னன்ற ஜென்ரல் டேர்ம்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம், உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நமக்கு எந்த டீட்டெயிலுமே தெரியல. என்ன அது 32, 34 and 38, 42 which is meaningless. இதை பார்த்தா எனக்கு எதுவுமே தெரியல, ஒரு ஆர்கனைஸ்டா இல்லை. இதை பார்த்துனுமே ராவா இருக்கு, என்ன அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க முடியல. ஸோ இதுதான் டேட்டா. இப்படிதான் இருக்கும். டேட்டா இப்படி மட்டும் நியூமெரிக்கலாக தான் இருக்கணுன்றது கிடையாது. ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டாக இருக்கலாம், ஒரு வீடியோவாக இருக்கலாம். அதை பற்றி நமக்கு இனிஷியலாக மீனிங் எதுவுமே தெரியாது. சில டேட்டா வந்து நமக்கு எடுக்கும்போது அதுலேருந்து மீனிங்ஸ் தெரியும், சில டேட்டா மீனிங்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ இந்த நம்பர்ஸ் 32, 34, 38, 42 இதை ஃபர்ஸ்ட் இனிஷியலாக பார்த்துமே எனக்கு மீனிங் எதுவுமே புரியல, இப்படி இருக்கு, இதுதான் டேட்டான்னு சொல்லுவோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் as a data analyst என்ன பண்ணுவேன் அப்படின்னா சில ப்ராசஸ் அண்ட் மெத்தட்ஸ் இருக்கு which is you are going to studying in the second unit. அந்த ப்ராசஸ்லாம் அப்ளை பண்ணி நான் இதுலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா இதுலேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கெயின் பண்ணுறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு டெம்பரேச்சர் டேட்டா அப்படின்றது எனக்கு தெரிய வந்திருக்கு which is information. இப்போ நம்ம டேட்டால இருந்தோம், அந்த டேட்டா சில ப்ராசஸ் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்கோம். இதை பார்த்தா ஒரு சென்னை சிட்டியோட லாஸ்ட் 4 டேஸோட டெம்பரேச்சர் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு ப்ராசஸ் பண்ணதுல கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ எனக்கு டேட்டா இருந்துச்சு, நான் ப்ராசஸ் பண்ணி அது ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைச்சிருச்சு. ஸோ நான் இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு என்ன பண்றது? ஓகே, இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு, இப்போ நான் இதை எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 4 days டெம்பரேச்சரை வச்சு நான் என்ன பண்றேன் அப்படின்னா 4 days டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குப்பா. ஸோ டெம்பரேச்சர் பேட்டர்ன் எப்படி இருக்கு அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்க போகுது. ஸோ நான் என்ன சொல்றேன், ஒரு கம்பெனிட்ட ஒரு வசந்த் அண்ட் கோவோ ஏதோ ஒரு மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனிட்ட நான் என்ன சொல்றேன்னா டெம்பரேச்சர் இஸ் இன்க்ரீசிங், ஸோ இன்க்ரீஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஏசி. ஏசியோட ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுங்க, உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கும்னு சொல்றேன் விச் இஸ் நாலேஜ். ஸோ டேட்டா வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரியல, 32, 34 அப்படி இருந்துச்சு. அதை வந்து நான் ஒரு இன்ஃபர்மேஷனை கன்வெர்ட் பண்ணிட்டு அதை அதுல இருந்து ஒரு ப்ராப்ளம்க்கு நான் ஒரு சொல்யூஷன் கொடுக்குறேன். அதாவது ப்ராஃபிட் கெயின் பண்றதுக்கு நான் ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன், அதுதான் நாலேஜ். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டேட்டா, நாலேஜ் அண்ட் இன்ஃபர்மேஷன். இன் ஜென்ரல் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷனை வந்து டேட்டா பிளஸ் கண்டென்ட் சொல்லுவோம்.
டேட்டா, அதுக்கு ஒரு கண்டெஸ்ட் கொடுக்குறோம், ஐ மீன் அதுக்கு ஒரு நேம் கொடுக்குறோம், அதுக்கு ஒரு மீனிங் கொடுக்குறோம். ஸோ அதே மாதிரி நாலேஜ்னா என்னன்னா அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம அப்ளை பண்றோம். ஸோ தட் இஸ் நாலேஜ் ஈக்குவல் டு இன்ஃபர்மேஷன் பிளஸ் அப்ளிகேஷன் ஆஃப் இட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா. தேர் வில் பி 3 டைப்ஸ் ஆஃப் டேட்டா which is commonly எந்த டேட்டா எடுத்துட்டாலுமே இந்த 3 டைப்ஸ்குள்ள கண்டிப்பா வந்துடும். ஃபர்ஸ்ட் டைப் இஸ் டிஸ்கிரிப்டிவ் டைப். டிஸ்கிரிப்டிவ் டைப்னா ஜென்ரல் வேர்ட்ஸ்ல உங்களுக்கு சொல்லி ஈஸியா புரியணும் அப்படின்னா நியூமெரிக்கலா இல்லாம இருக்க எல்லா டேட்டாவுமே டிஸ்கிரிப்டிவ் டைப்ல வந்துடும். ஓகே, descriptive information which may be described in a qualitative manner. குவாலிட்டேட்டிவ்னா என்ன, குவான்டிடேட்டிவ்னா என்னன்றது நெக்ஸ்ட் டாபிக்ல பார்ப்பீங்க. ஜெனரலா குவாலிட்டேட்டிவ்னா என்னன்னா அதை கவுண்ட் பண்ண முடியாது. ஓகேவா, இப்போ இங்க டெக்ஸ்ட் இருக்கா, டைப்ஸ் ஆஃப் டேட்டான்னு போட்டுனா ஒரு 3 டேட்டா கொடுத்துருக்கேன். இது ஒரு டிஸ்கிரிப்டிவ் டேட்டா. இதை வச்சு உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது, பட் இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் டெக்ஸ்ட். அதே மாதிரி ஒரு வீடியோ இப்போ இந்த ரெக்கார்ட் செஷனை நீங்க பார்க்கும்போது இந்த ரெக்கார்ட் செஷன்ல இருந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது, அதுதான் டிஸ்கிரிப்டிவ் டேட்டா. இட் கேன் பி எய்தர் ஆடியோ ஆர் வீடியோ ஆர் டெக்ஸ்ட். அதை தான் நம்ம டிஸ்கிரிப்டிவ் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் நியூமெரிக்கல் டேட்டா அப்படின்னா என்னன்னா, நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து இந்த டெம்பரேச்சர் பார்க்கணும் பார்த்தீங்களா, இப்போ இந்த டெம்பரேச்சர்ன்ற நேம்ல உள்ளுக்குள்ள இருக்க டேட்டா எல்லாமே நம்பர்ஸா இருக்குமா, 34 டிகிரி செல்சியஸ், 32 டிகிரி செல்சியஸ், 42 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு இருக்கும். இன் ஜென்ரல் வேர்ட்ஸ்ல எனி டேட்டா எக்ஸ்பிரஸ்ட் is a numerical any data expressed as a number is a numerical data. அவ்வளவுதான், சிம்பிளா தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா கிராஃபிக்கல் டேட்டா. கிராஃபிக்கல் டேட்டானா இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் செஷன்ல நான் வந்து ஒரு பிக்சர் போட்டு காமிச்சிருப்பேன், அவர் ஜேர்னி, அவர் வீடியோ ஜேர்னி அப்படின்றது. ஸோ நான் அதே இதை நான் உங்களுக்கு ஒரு நார்மலா டாக்குமெண்டா போட்டு காமிச்சிருந்தேன்னா இட் வில் பி போரிங். எஸ், ஐ சே இட் வில் பி போரிங். அதை ரீட் பண்ணவும் நமக்கு கொஞ்சம் போரிங்கா இருக்கும், படிக்கும் போது கொஞ்சம் லேக் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் அந்த டேட்டாவை நம்ம வந்து ஒரு நார்மலா ஒரு ஃபார்மெட்டா போடாம ஒரு பிக்சராவோ கிராஃபிக்கல் வேவாவோ டேட்டா ரெப்ரசென்ட் பண்ணும்போது இட் வில் பி மோர் இன்டராக்டிவ். அப்படிதான் நம்ம டேட்டா இருக்கணும். ஏன்னா பிசினஸ் ஃபீல்ட்ல வந்து எல்லாருமே டேட்டா எடுத்து ஒரு காலம்ல பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க, இந்த நம்பர்ஸ்லாம் இருக்கு, ப்ராஃபிட் எவ்வளவு இருக்குன்னு பாக்குறதோட நீங்க அது ஒரு பிக்சராவோ ஒரு கிராஃபிக்கல் வேயாவோ கன்வெர்ட் பண்றது தான் கிராஃபிக்கல் டேட்டா, which is you are going to study in the 3rd unit, that is graphical data. So I'm going to show you my dashboard. இந்த டேஷ்போர்ட் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட் இஸ் நத்திங், இந்த மாதிரி ஒரு விஷுவலைசேஷன், ஒரு கலெக்ஷன் ஆஃப் கிராஃப், இது எல்லாமே சார்ட். இந்த சார்ட் எல்லாத்தையுமே ஒரே இமேஜா நான் காமிக்கிறது தான் டேஷ்போர்ட்னு சொல்லுவோம். அதெல்லாம் நம்ம 3rd மாடியூல்ல டீப்பாக பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க இந்த இமேஜை மட்டும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இது எல்லாமே அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட், இந்தியாவில் எவ்வளோ அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இருக்கு அப்படின்றத தான் நான் ஜஸ்ட் ஒரு விஷுவலைசேஷன் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ உனக்கு இந்த இமேஜை பார்த்தாலே தெரியும், டார்க்கா இருக்கிற ரீஜியன்ல அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமா இருக்கு அப்படின்றது ஈஸியா உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. இந்த ஒரு பிக்சரை எவ்வளவு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ஸ் ரிலேட்டடா இருக்கிறது இந்த இடத்துல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ஸ் ரிலேட்டடா எவ்வளவு இருக்குன்றது இந்த இமேஜை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது. அதே மாதிரி இந்த இமேஜ் பார்க்கும்போது இயர் வைஸ் 2019ல எவ்வளோ ரேட் இருந்துச்சு அப்படின்றது தெரியுது, 2020ல எவ்வளோ ரேட் இருந்துச்சு அப்படின்றது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. அதே மாதிரி டாப் 5 நான் ஸ்டேட்ஸ் வந்து போட்டு கொடுத்துருக்கேன். டாப் 5ல எந்தெந்த ஸ்டேட்ஸ்ல அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அதிகமாக இருக்குன்றது போட்டிருக்கேன். அடுத்து ரூரல்ல எவ்வளோ, ஐ மீன் இந்த சிட்டி சைடு எவ்வளோ அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு, வில்லேஜ் சைடு எவ்வளோ அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குன்ற மொத்த ரெக்கார்டுமே இந்த ஒரு இமேஜை பார்க்கறதுனால எனக்கு தெரிஞ்சுக்கிறது. ஸோ தட் இஸ் த பேசிக் பாயிண்ட். எ பிக்சர் ஆர் கிராஃபிக் மே டெல் 1000 ஸ்டோரிஸ். அதுதான் கிராஃபிக்கல் டேட்டா. தட்ஸ் ஆல். இந்த மாடியூல்ல இருக்கிறது எவ்வளோதான். இது உங்க டெக்ஸ்ட் புக்ல எந்த விதமா கொடுத்துருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் இதுல வந்து சர்டன் டேர்ம்ஸ், சர்டன் வேர்ட்ஸ் மட்டும் ஹைலைட் பண்ணியிருப்பேன். அதை மட்டும் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியா புரியும், which will save your time. எஸ், இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி வாட் இஸ் டேட்டா, இன்ஃபர்மேஷன், நாலேஜ் அப்படின்றது இங்க இருக்கு. ஸோ டேட்டானா ஒன்றும் இல்லை, நான் சொன்ன மாதிரி ரா அன்ஆர்கனைஸ்ட் டேட்டா இங்க இருக்கு பாருங்க. ஃப்ரீக்வென்ட்லி டிஸ்கிரைப் டு அஸ் ரா டேட்டா அப்படின்னு இருக்கும், விச் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் மீனிங்லெஸ் டெக்ஸ்ட். இதுதான் முக்கியமான ஒரு டேட்டா. அது நீங்க தெரிஞ்சுக்கிறது இது என்ன அப்படின்னா, ஸோ நான் சொன்ன இந்த எக்ஸாம்பிள் இங்க இருக்கும் பார்த்துக்கோங்க. இந்த எக்ஸாம்பிள் அதோட ரிலேட்டட் டேர்ம்ஸ் மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே டேட்டா என்னன்றது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். இட்ஸ் மீனிங்லெஸ் டேட்டா. த நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷன் என்னன்னா டேட்டா நீட்ஸ் டு பி ப்ராசஸ்ட் ஃபார் கெட்டிங் இன்ஃபர்மேஷன். அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறது இன்ஃபர்மேஷன் அப்படின்றது நமக்கு புரிஞ்சிருச்சு. அதேதான் இங்க வந்து
இந்த நம்பர்ஸை வந்து நான் இது வந்து ஒரு கொல்கட்டாவோட லாஸ்ட் 4 days ஒரு டெம்பரேச்சர் அப்படின்றத நான் ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டேர்ம் ரொம்ப முக்கியம். இன்ஃபர்மேஷன் ஈக்குவல் டு டேட்டா பிளஸ் கண்டெஸ்ட். இருக்கிற டேட்டாக்கு நான் ஒரு நேம் கொடுத்துருக்கேன், ஒரு கண்டெஸ்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்தர் நெக்ஸ்ட் நாலேஜ்னா என்னன்னா இன்ஃபர்மேஷன் யூஸ்டு ஃபார் ப்ராப்ளம் சால்விங். இதை மட்டும் தெரிஞ்சுட்டாலே போதும். நாலேஜ்னா என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த டெம்பரேச்சரை வந்து ஏசி சேல்ஸுக்கு ஏசியோட ப்ரொடக்ஷன் இம்ப்ரூவ் பண்ணீங்கன்னா அவங்க சேல்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்றது நான் சொன்னேன் பார்த்தீங்களா. அந்த பாயிண்ட் சவுண்டா இருக்கும். நாலேஜ் ஈக்குவல் டு இன்ஃபர்மேஷன் பிளஸ் அப்ளிகேஷன் ஆஃப் இட். நெக்ஸ்ட் நேச்சர் ஆஃப் டேட்டா நான் சொன்ன மாதிரி இந்த த்ரீ டைப்ஸ் ஆஃப் டேட்டா. நியூமெரிக்கல் டேட்டா, எக்ஸ்பிரஸ்ட் அஸ் அ நம்பர் இஸ் அ நியூமெரிக்கல் டேட்டா. ஸோ நெக்ஸ்ட்டுக்கு இந்த தியரி பார்ட்லாம் அவ்வளோக்கா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண தேவையில்ல. இதை பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுடும். நீங்கள் ஓன் எக்ஸாம்பிள்ஸ் நீங்களே கொடுத்து ட்ரை பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் டிஸ்கிரிப்டிவ் டேட்டா. இட் ஃப்ரம் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மா குவாலிட்டேட்டிவ் ஃபார்ம். குவாலிட்டேட்டிவ் ஃபார்ம்னா என்ன சொல்லியிருந்தேன்? குவாலிட்டேட்டிவ் இன்ஃபர்மேஷன்னா விச் இஸ் கன்வேட் இன் டெக்ஸ்ட் ஆர் வீடியோ ஆர் ஆடியோ அப்படின்னு சொல்லியிருக்கேன். மோஸ்ட்லி ஆனுவல் ரிப்போர்ட். எந்த ஒரு கம்பெனினாலுமே ஒரு கவர்மெண்ட்னாலுமே ஆனுவல் ரிப்போர்ட் ஒன்று கொடுப்பாங்க. அது மோஸ்ட்லி டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மாக இருக்கும். இது இட் கேன் பி வீடியோ ஆர் இட் கேன் பி பிடிஎஃப். ஒரு கண்டெஸ்ட்டாக கொடுப்பாங்க. படிச்சு பார்த்து அதுல இருந்து நமக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி கிராஃபிக்கல் டேட்டா, பிக்சர் மீட்டல் 1000 ஸ்டோரிஸ். இங்கே ஒரு டேஷ்போர்டு உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதுதான் நான் உங்களுக்கு ஒரு டேஷ்போர்ட் காமிச்சேன். ஸோ இந்த செஷன்ல நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்த்துக்கலாம். First, we started with the general terms. What is data and how the data is going to convert into an information, and the information எப்படி knowledge மாற்றோன்றதை பார்த்தேன். Next, so 3 types of data: descriptive, numerical, and graphical data. That's all from this video. Don't skip any seconds. So every second is important. Skip பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. Any doubts, you can ask me through WhatsApp or through a call. Thank you.